இயர்ஸ் பிளஸ் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது இன்னைக்கு இருக்கிற ஒரு இன்வெஸ்டருக்கு ஒரு ஸ்மார்ட் டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டா அமையுமா இல்ல ஆன்லைன் ட்விஸ்ட் இருக்கிற ஜஸ்ட் another ULIP ப்ராடக்டா இது? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் பார்ட்டிசிபேட்டிங் யூனிட் லிங்க் லைஃப் இன்சூரன்ஸ் இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் ப்ராடக்ட். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஃப்ரெண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி 3 பிளான் ஆப்ஷன்ஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. 100% ப்ரீமியம் அலோகேஷன் இருக்கு. அதாவது உங்க என்டையர் ப்ரீமியமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்க்கு தான் போகுது வித்வுட் எனி அலோகேஷன் சார்ஜஸ். உங்களுடைய chosen பிளான் பொறுத்து at the end of the 6th policy year yearly addition still maturity இல்ல death continue ஆகும். and between 25% to 200% of the life cover charges deduct பண்ணது பார்த்தீங்கன்னா திரும்பி உங்களோட fund வேல்யூக்கு add back பண்றாங்க depending on the plan option. and also 2 flexible strategies இருக்கு உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்றதுக்கு. and optional riders மூலமா உங்க கவரேஜை என்ஹான்ஸும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் இதுல பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட், இயர்லி அடிஷன்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ஆஃப் மொர்டாலிட்டி சார்ஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணிருக்க பிளான் ஆப்ஷன் பொறுத்து டிஃபர் ஆகும். அண்ட் இதுல வேரியஸ் சார்ஜஸ்மே உங்க ப்ரீமியம்ல இருந்து டிடக்ட் பண்றாங்க. ஸோ இந்த சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டருக்கு சிக்னிஃபிகன்ட் பர்டனா இருக்கும். ஏன்னா அன்லைக் மோஸ்ட் மார்க்கெட் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் விச் டிப்பிக்கலி அலோ ஃப்ரீ ஸ்விட்சிங், வித்ட்ராவல் ஆர் எக்ஸிட்ஸ், இந்த மாதிரி யூலிப்ஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கு நிறைய மல்டிபிள் ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க. ஸோ ஓவர் டைம் இந்த சார்ஜஸே பார்த்தீங்கன்னா உங்க ரிட்டர்ன்ஸை எரோட் பண்ணி நெகட்டிவ்லி உங்க லாங் டேர்ம் வெல்த் பில்டிங் ஜர்னியை இம்பாக்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸும் இருக்கு. இதையும் நீங்க மைண்ட்ல வச்சு கன்சிடர் பண்ணணும். இதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட் மெச்சூரிட்டி பாலிசி ஹோல்டர்ஸ்னால அவங்களோட மெச்சூரிட்டி பெனிஃபிட் எப்படி ரிசீவ் பண்ணணும்னு அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். லைக் எய்தர் அஸ் அ லம்ப் சம் இல்லைன்னா ஒரு ப்ரீ டிசைடட் பீரியாடிக் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் த்ரூ செட்டில்மெண்ட் ஆப்ஷன். அண்ட் ஆல்சோ இதுல பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ்மே பாத்தீங்கன்னா 6th பாலிசி இயர்ல இருந்து அவங்க வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் பிட்வீன் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இல்ல உங்க ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸை மாடிஃபையும் பண்ணிக்கலாம். ப்ரீமியம் அலோகேஷன் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் சேஞ்சிங் கோல்ஸ் பொறுத்து. அண்ட் பேசிக் சம் அஷ்யூர்ட், ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம், பாலிசி டேர்ம் இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண பெர்மிஷன் இருக்கு. இதுல உங்களுக்கு கொஞ்சம் கிரேட்டர் கண்ட்ரோல் வரும் பாலிசி மேல. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ட்ரிபிள் ப்ரொடெக்ஷனுமே கொடுக்குறாங்க இந்த அன்பார்ச்சுனேட் இவெண்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் டெத். அண்ட் ஆல்சோ இதுல ரெகுலரான ரிட்டையர்மெண்ட் இன்கமும் இருக்கு அலாங் வித் அன் இன்கம் பூஸ்டர். ஸோ உங்களோட போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் எக்ஸ்பென்சஸை இன்னும் எஃபெக்டிவ்லி மேனேஜ் பண்ண ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் த பாலிசி உங்களால லோன் ஆப்ஷன் அவைல் பண்ண முடியாது இந்த பாலிசியில. அண்ட் இந்த பாலிசியில எந்த விதமான லிக்விடிட்டி கிடையாது. ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ்க்கு ஒரு சரண்டர் பண்ணணுமோ பார்ஷியல் வித்ட்ராவல் பே அவுட் எதுவுமே பெர்மிட்டட் கிடையாது. அண்ட் இந்த பிளான் கீழே இருக்க சம் அஷ்யூர்டுன்றது மே ஃபால் ஷார்ட் ஆஃப் ஆஃபரிங் சஃபிஷியன்ட் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஃபார் யோர் ஃபேமிலிஸ் பேசிக் நீட்ஸ். அண்ட் ஒரு மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த பிளான்ல இருந்து வர பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் ரிலேட்டிவ்லி லோ. ஸோ இது ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனை ஹிண்டர் பண்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இதையுமே நீங்க மைண்ட்ல வச்சுதான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இந்த பாலிசியை பத்தினா இன்னும் இன் டீட்டெயிலா உங்களுக்கு சில டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸை பத்தி அப்படின்னா கண்டிப்பா பாலிசி ப்ரோஷரை ரெஃபர் பண்ணலாம். ஸோ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனலைசஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ பாலிசி ப்ரோஷர்ல கொடுத்திருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷனோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இந்த IRR அனலைசிஸ் மூலமா இன்னும் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்றாங்க வித் த மேக்ஸிமைசர் ஆப்ஷன். இது வந்து வெல்த் கிரியேஷன் ஆப்ஷன். இதோட சம் அஷ்யூர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறது 5 lakhs, பாலிசி டேர்ம் 20 இயர்ஸ்க்கு, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 7 years. ஸோ ஆனுவலா ஒரு கட்டுற ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 50,000 rupees. ஸோ இந்த பாலிசி வெல்த் கிரியேஷன்ல ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால மெச்சூரிட்டி பெனிஃபிட் அட் த எண்ட் ஆஃப் த 20-year டேர்ம் அவருக்கு கிடைக்கும். ஸோ பாலிசி ப்ரோஷர்ல கொடுத்திருக்கிற 2 அசியூம் ரிட்டர்ன்ஸ் 4%, 8% per annum பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண போறோம் IRR. இந்த ப்ரொஜெக்டட் அவுட்கம்ஸ் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள்காக தான். இது வந்து கேரண்டீட் கிடையாது. ஜஸ்ட் ஒரு வர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோல எப்படி இந்த பெர்ஃபார்ம் பண்ணலாம் இந்த பாலிசி அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த 2 ரிட்டர்ன் எடுத்திருக்கோம். ஸோ 4% ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா அதாவது வர்ஸ்ட் கேஸ் சினாரியோல ஃபண்ட் வேல்யூ 5.35 lakhs வருது. IRR 2.53% தான் வருது மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. இதே 8% ரிட்டர்ன் சினாரியோ அதாவது பெஸ்ட் கேஸ் சினாரியோல ஃபண்ட் வேல்யூ 10.06 lakhs வருது. IRR பாத்தீங்கன்னா 6.36% as per the policy's maturity calculator. So இந்த projected returns modest-ஆ இருக்கு and நம்ம நினைச்ச ஒரு equity linked investment-க்கு வர்ற ரிட்டர்னோட பொட்டன்ஷியலை விட கம்மியா தான் இருக்கு. So as a result இது ஒரு aggressive wealth accumulation-காக நீங்க aim பண்றீங்கன்னா probably இது suitable option-ஆ இருக்காது. So நம்ம நினைச்ச மாதிரி ஒரு desirable outcome இந்த பாலிசில வராததுனால next
நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் பண்ண போறோம். ஸோ இந்த அனலைசிஸ்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இதுல நம்ம இந்த மாதிரி ஒரு யூலிப்ல, அதாவது ஒரு பண்டில் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் கம் வச்சு ஒரு பண்டில் ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாம இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஜஸ்ட் டு see whether it's efficient இல்ல இன்னும் நல்ல ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கொடுக்குதா அப்படின்ட்டு. ஸோ இங்க லைஃப் கவர் பர்பஸ்க்காக நம்ம ஒரு பியூர் டேர்ம் பாலிசி எடுத்திருக்கோம் வித் சம் அஷூர்ட் ஆஃப் 5 lakhs. இதோட பிரீமியம் ஜஸ்ட் 10,000 rupees தான் annually for a 20-year term with a 5-year premium payment term. ஸோ Kotak பாலிசியோட சிமிலர் மெட்ரிக்ஸ் தான் இங்க எடுத்திருக்கோம் for a fair comparison. பட் இன் கான்ட்ராஸ்ட் பாத்தீங்கன்னா அங்க நம்ம 50,000 rupees பிரீமியம் கட்டணும். ஆனா இங்க ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் நம்ம சூஸ் பண்ணதுனால per year நம்மளால 40,000 rupees சேவ் பண்ண முடியுது. இது நம்மளுடைய ரிஸ்க் அப்பிடைட் பேஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலி ஆக்சுவலி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டெட் இந்த மாதிரி ஒரு பண்டில் யூலிப்ல இன்வெஸ்ட் பண்றது பதிலா நம்ம இந்த 40,000 rupees எய்தர் ஒரு லோ ரிஸ்க் ப்ராடக்ட் லைக் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல ஹை ரிஸ்க் மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட் லைக் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த அனலைசிஸ்ல நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம கம்பேர் பண்ற ப்ராடக்ட்ல ரிஸ்க் இருக்கு அப்படின்றதுனால ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக நம்ம இப்படி வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட மெச்சூரிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ரீ டாக்ஸ்ல 20.75 lakhs வருது. கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கால்குலேட் பண்ணீங்கன்னா போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ மட்டுமே 18.69 lakhs வருது. ஸோ இந்த போஸ்ட் டாக்ஸ் ஐஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 10.24%. ஸோ இதுக்கு எப்படி நம்ம டாக்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீன்லேயே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்க பாஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? கொட்டாக் இ இன்வெஸ்ட் பிளஸ் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுனால மார்க்கெட் லிங்க் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஃபிளெக்சிபிலிட்டியோ உங்களுடைய மெச்சூரிட்டி ப்ரொசீஜர்ல உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டெய்லர் பண்ணிக்கோ இவங்க வந்து ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. பட் இந்த ஃபீச்சருக்கு மேல பாத்தீங்கன்னா இது ஒரு டிப்பிக்கல் யூலிப் தான். இல்ல நெய்தர் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர்ல ஏதாவது பெனிஃபிட் இருக்கு, நார் தி இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ட்ரூலி ஒரு பாலிசி ஹோல்டரை பெனிஃபிட் பண்ணுது. ஒரு நம்ம இந்த ப்ரொஜெக்டட் ரிட்டர்ன்ஸோட க்ளோசர் லுக் பார்த்தாலே என்ன ரிவீல் பண்ணுதுன்னா இது ஒரு லோ ஈல்ட் ப்ராடக்ட் வித் an insufficient sum assured. ஸோ உங்க ஃபேமிலிக்கு லிமிடெட் ப்ரொடெக்ஷன் தான் உங்களால் ஆஃபர் பண்ண முடியுது. as a result உங்க லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸை மீட் பண்றதுக்கு இதை ஹெல்ப் பண்றது இஸ் வெரி அன்லைக்லி. இது ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா உங்க ஓவரால் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னிக்கு இது ஹிண்டர் பண்றதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த பாலிசியில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கு. ஸோ உங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு லவ்ட் ஒன்ஸை செக்யூரா வச்சுக்கவும் வெல்த்தை எஃபெக்டிவ்லி பில்ட் பண்றதுக்கும் இட்ஸ் அட்வைசபிள் டு அவாய்ட் பண்ட்லிங் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி யூலிப் பாலிசியில் இன்வெஸ்ட் பண்றதை நீங்க தவிர்க்கலாம். இன்ஸ்டன்ட் நீங்க ஒரு பியூர் டேர்ம் பாலிசி வந்து பர்ச்சேஸ் பண்ணாலே காம்ப்ரிஹென்சிவ் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அண்ட் உங்களுடைய கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் அப்பிடைட்க்கு ஏற்ற மாதிரி செப்பரேட்லி நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ல. ஸோ இந்த அப்ரோச் இன்னும் உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், மோர் லிக்விடிட்டி அண்ட் கிரேட்டர் கண்ட்ரோல் ஓவர் யுவர் ஃபினான்ஸ் கம்பேர்ட் டு யூலிப் லைக் கொட்டாக் இ இன்வெஸ்ட் பிளஸ் பாலிசி. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட